வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தொன்னூற்றாறு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகம் புதுச்சேரியில் ஓய்ந்தது பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர்கள். பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு. தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதலுடன் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். இதேபோல் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் களமிறங்கினார். இதனிடையே அரசியல் பிரமுகர்களுக்கு சொந்தமான இடங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பில் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேலூர் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பியிருந்தது. இதனை ஏற்று வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய துரைமுருகன், வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து திட்டமிட்ட சதி என்று குறிப்பிட்டார். தேனியில் உங்களை போல ஊடகங்கள் தான் 2000 படத்தை வாரி வாரி கொடுத்தத படம் எடுத்து காட்டியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல், எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி. தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளில் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. 17வது மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளுக்கு கடந்த 11ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையடுத்து இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடத்தப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் 5 தொகுதிகள், பீகாரில் 5, சத்தீஸ்கர் 3, ஜம்மு காஷ்மீர் 2, கர்நாடகம் 14, மகாராஷ்டிரம் 10, மணிப்பூர் 1, ஒடிசா 5, தமிழ்நாடு 38, திரிபுரா 1, உத்தரப்பிரதேசம் 8, மேற்கு வங்கம் 3, புதுச்சேரி 1 தொகுதி என மொத்தம் 96 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள 18 பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் இன்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இதனையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், கனிமொழி உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தில் 8293 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்பதால் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் பறக்கும் படையின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும், வாக்குப்பதிவுகளை சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கவும் சிறப்பு கண்காணிப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை சத்யபிரதா சாஹூ பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும் என்று கூறினார். நமக்கு 67,720 போலிங் பூத் நம்ம மொத்தமாக இருக்கிறது. அதில் 8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் பூத்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம 7,225 அசஸ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு 1,068 இன்னும் சேர்த்துருக்கறனால மொத்தமாக இப்போது 8,293 நமக்கு சென்சிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் போலிங் பூத் இருக்கிறது. இந்த சென்சிட்டிவ் கிரிட்டிக்கல் பூத்துக்கு நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நம்ம ஒரு சென்டர் இங்கே வச்சுருக்கோம், மானிட்டரிங் சென்டர் வச்சுருக்கோம். அங்கே வெப்காஸ்டிங் போடுவோம். சப்போஸ் ஒரு சில பகுதியில் வெப்காஸ்டிங் பண்ண முடியாத இன்டர்நெட் பகுதி இல்லைனாக்க நம்ம இந்த இராணுவ வீரரெல்லாம் அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்கா நம்ம மைக்ரோ அப்சர்வர் அவங்க எல்லாம் ஜென்ரல் அப்சர்வர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க டிப்ளாய் பண்ணுவோம். இல்லைனாக்கா நம்ம கண்டினியூஸ் வீடியோ கேமரா மானிட்டரிங் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ 67,720லேருந்து இந்த 8,293 இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுவோம்.
இங்கே கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு 3 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒரு டிஆர்ஓ லெவலில் ஆஃபீஸர் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்தி முடிப்பதில் நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் இழந்துவிட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு சென்னை அறிவாலயத்திற்கு வந்தார். அங்கு அவருக்கு திமுக நிர்வாகிகள் RS பாரதி, TKS இளங்கோவன் ஆகியோர் வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரபாபு நாயுடு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். இயந்திர கோளாறு காரணமாகவே நெதர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். Today, why this election commission is saying 6-7 days? You are watching one more thing. How election commission is misusing all income tax rates they are doing where only DMK, Telugu Desam, Kumaraswamy, even Mamata, even Congress. Is there any IT raids in BJP ruled states? மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணையும் என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வருகிற மே மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது 50% ஒப்புகை சீட்டுடன் மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளையும் ஒப்பிட்டு வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 23 அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். If you see here, dollar versus rupee devaluation in a big way, demonetization because of the 2% growth rate slowdown, agriculture is in distress, industry is in problem, MSME no jobs, service sector because of GST big hit, even banks non-performing assets, even ultimately RBI, all these problems we are facing. கொடநாடு விவகாரம் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் பேச தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமியை தொடர்புபடுத்தி மு.க.ஸ்டாலின் பேசுவதற்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதனை இன்று விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன், கொடநாடு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இதுகுறித்து முதலமைச்சர் பழனிசாமி, ஸ்டாலின் ஆகிய இருவரும் பேசக்கூடாது என்று தெரிவித்தார். இதனை மீறி பேசினால் நீதித்துறையில் தலையிடுவதாக கருதப்படும் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த வழக்கை ஒத்திவைத்தார். கரூரில் அதிமுக திமுக மோதல், 144 தடை உத்தரவு அமல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிமுகவினரின் அராஜகத்தை தொடர்ந்து கரூரில் போடப்பட்டுள்ள 144 தடை உத்தரவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் வெங்கமேடு பகுதியில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஒரே இடத்தில் இரு கட்சிகளும் பிரச்சாரம் மேற்கொண்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட வாகனத்தை அதிமுகவினர் அடித்து நொறுக்கினர். மேலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காவல்துறை அதிகாரி உட்பட 2 படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேருந்துகள் இயங்காததாலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களின் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது காரில் அமர்ந்தபடி இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அப்பெண்ணை மிரட்டும் பாணியில் பேசினார். இதனால் அப்பெண் செய்வதறியாமல் தவித்தார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தலையொட்டி மாவட்டம் முழுவதும் 3158 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறினார். 71 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 39 வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பயமின்றி வாக்களிக்க ஏதுவாக கூடுதல் போலீசார் மூலம் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக ஸ்ரீநாத் தெரிவித்தார். இப்போ 18ஆம் தேதி இருக்கக்கூடிய போலிங் டே அன்னைக்கு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள், பிளானிங், டிப்ளாய்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மாவட்டத்தில் பார்த்தா மொத்தம் 1464 காவலர்கள், போலீஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். மக்களவைத் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் 19ஆம் தேதி காலை 6 மணி வரை மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 970 வாக்குச்சாவடிகளில் 222 மையங்கள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதால் 10 கம்பெனி துணை ராணுவப் படையினரும் 2000 போலீசாரும் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்பொழுது நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவிற்காக 2420 பேலட் யூனிட், 1147 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 1209 விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். இந்த 970 வாக்குச்சாவடிகள் 595 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. இதில் 222 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் 25 வாக்குச்சாவடிகள் மிக பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் பலியானார். மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் குள்ளனம்பட்டி பகுதியில் பாமக வேட்பாளர் ஜோதிமுருகனுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது காரைக்குடிக்கு சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியது. விபத்தில் விஜய் என்பவர் உயிரிழந்தார். சதீஷ் என்பவர் காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த அதிமுக கூட்டணி கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு டோக்கன் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பறக்கும் படையினர் பண விநியோகத்தில் ஈடுபட்டவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு வரும் 18ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரியல் பூங்கா ஊழியர்கள் அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பராமரிப்பு பணிக்காக வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை விடுமுறை என பூங்கா நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவ கொடி அணிவகுப்பு ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இதில் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் மகளிர் காவல் நிலையத்தில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காவல் நிலையத்தை வந்தடைந்தது. கோவையில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ள 470 மையங்களில் கூடுதல் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாவட்டம் முழுவதும் வாக்குப்பதிவிற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் உள்ள 3070 வாக்குச்சாவடிகளில் 1880 மையங்களில் இணையவழி கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடலூரில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2300 வாக்குச்சாவடிகளில் 163 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அங்கு 4059 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப் போவதாகவும் கூறினார். வாக்குச்சாவடிக்கு செல்லும் வாக்காளர்கள் கட்டாயமாக தொலைபேசி எடுத்துச் செல்லக்கூடாது என்று வலியுறுத்தினார். 12 துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை இந்திய அணியில் இருந்து நீக்கம் வருத்தம் தெரிவித்த அம்பத்தி ராயுடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் தாம் இடம்பெறாதது பற்றி தமது வருத்தத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார் அம்பத்தி ராயுடு. ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகள் வருகிற மே 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 14ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விராட் கோலி தலைமையில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். கடந்த முறை 2015 உலகக்கோப்பையில் இடம்பெற்ற தோனி, தவான், ஜடேஜா உள்ளிட்ட 7 வீரர்களுக்கு இந்த முறையும் மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த போட்டியில் மாற்று விக்கெட் கீப்பராக இந்திய அணியில் இடம் பிடித்த அம்பத்தி ராயுடு இந்த முறை தேர்வாகவில்லை. தாம் இந்திய அணியில் இடம்பெறாதது பற்றி மறைமுகமாக தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் ராயுடு. உலகக்கோப்பை போட்டியை தாம் வீட்டில் இருந்து பார்க்க தற்பொழுதுதான் 3D கண்ணாடிகளை ஆர்டர் செய்துள்ளதாக ட்விட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரோமன் அரண்மனை சீரமைக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக திறக்கப்பட்டது. ரோம் நகரில் நீரோ மன்னரால் கட்டப்பட்ட டிரான்ஸ்டோரியா அரண்மனை மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. கிபி 217ஆம் ஆண்டு ரோம் நகர் முழுவதிலும் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த அரண்மனை சேதமடைந்தது. பின்னர் 3 முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாகவும் இந்த அரண்மனை இடிந்து விழுந்தது. தற்பொழுது பிரம்மாண்டமான தூண்கள் மற்றும் சுவர்கள் மட்டுமே இந்த அரண்மனையில் மிஞ்சியுள்ளது. இதனால் மீதமுள்ள பகுதிகளை பாதுகாக்க முடிவு செய்து கடந்த 10 ஆண்டுகளாக அரண்மனை கட்டடம் சீரமைக்கப்பட்டு வந்தது. இந்த பணிகள் தற்பொழுது நிறைவடைந்த நிலையில் அரண்மனையை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தொன்னூற்று தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகம் புதுச்சேரியில் ஓய்ந்தது பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர்கள். பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு. தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம்.